ஜெனீவாவில் எதிரொலித்த முல்லைத்தீவு நீதிபதி விவகாரம். பிள்ளையானின் கூட்டாளி திடீர் மரணம், வெளியான காரணம். பதவி விலகிய முல்லைத்தீவு நீதிபதியை படுமோசமாக விமர்சித்துள்ள சரத் வீரசேகர. சரியான சீர்திருத்தங்களை வலியுறுத்தாமல் உடைந்த நீதி நிர்வாக முறைமை கொண்ட இலங்கையை போன்று ஒரு நாட்டுக்கு நீதியளிப்பது நிறுவனமயப்பட்ட அநீதியை நிலைநாட்டுவதாகவே அமையும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 54வது அமர்வின் பொது விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேற்படி விடயம் குறித்து மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த வாரம் இலங்கையில் தமிழ் நீதிபதி டி சரவணராஜா எனது உயிருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக எனது அனைத்து உத்தியோகபூர்வ பதவிகளையும் பணிகளையும் ராஜினாமா செய்கின்றேன் என்று கூறிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். சிங்கள பெரும்பான்மையினருக்குள் உள்ள பௌத்த தீவிரவாத போக்கு கொண்ட மதவாத இனவாத சக்திகளை எரிச்சல் ஊட்டுவதாக கூறி அவர் பிறப்பித்த உத்தரவை மாற்றுமாறு நாட்டின் சட்டமா அதிபரால் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் அழுத்தமும் இதில் அடங்கும். போர்க்குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் இலங்கை அரசு அமைச்சர் சரத் வீரசேகர உயரிய சபையில் அடிக்கடி இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்றும் தமிழ் நீதிபதி தனது இடத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்து நாடாளுமன்றத்தில் மேற்படி நீதிபதியை வெளிப்படையாகவே மிரட்டினார். அதே நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய பாதுகாப்புத்துறை தொடர்பான நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவின் தற்போதைய தலைவராகவும் உள்ளார். நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட எனது சக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அரசு ஆதரவு குண்டர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார். இது நடைபெற்ற போது காவல்துறையினர் அங்கு பார்த்து கொண்டிருந்தனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த நிலையில் பின்னர் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக இறுதியில் 6 பேரை கைது செய்து அடுத்தடுத்த நாட்களில் நீதிமன்றத்திற்கு சென்று இனக்கலவரங்களை தடுப்பதற்கு சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்று காரணம் காட்டி விடுவித்திருந்தனர் என்றும் அவர் கூறினார். முல்லைத்தீவு நீதிபதி மன அழுத்தத்தினால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சரத் வீரசேகர கூறியுள்ளார். அவர் ஒரு பைத்தியம், அதற்காக அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதை நான் கூறவில்லை, நீதிபதியின் மனைவியே கூறியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் தனது வாகனத்தை விற்றுள்ளார். அத்துடன் மேற்குலக நாட்டின் 2 தூதுவர்களை சந்தித்துள்ளார். எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியதன் பின்னர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று நீதிபதி குறிப்பிடுவது முறையற்றது. முல்லைத்தீவு நீதிபதிக்கு நான் அச்சுறுத்தல் விடுத்திருந்தால் என்னை கைது செய்திருக்கலாம். எனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கும் அதிகாரம் நீதிபதிக்கு உண்டு. குருந்தூர் மலைக்கு சென்று நான் அந்த நீதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் என்னை அந்த அரசியல்வாதி என கூறி குறிப்பிட்டுள்ள கருத்து வெறுக்கத்தக்கது. குருந்தூர் மலைக்கு நான் சென்றிருந்த போது அந்த இடத்திற்கு முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி வருகை தந்திருந்தார். அந்த வேளையின் போது வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் அவருடன் உரையாடி கொண்டிருந்தார். அவருடன் நன்றாக உரையாடிய நீதிபதியுடன் நான் உரையாட அனுமதி கோரிய போது அதற்கு நீதிபதி அனுமதி வழங்கவில்லை. அதன் பின்னர் நான் அமைதியாக இருந்தேன். ஏனெனில் நான் சட்டத்தை மதிக்க தெரிந்த ஒரு படை வீரன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த மரபுரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்கள பௌத்தர்களுக்கு வாழ்வதற்கு இடமில்லை. ஆனால் 52% தமிழர்கள் தெற்கில் சிங்களவர்களுடன் வாழ்கின்றார்கள். எவ்வித முரண்பாடுகளும் இல்லை. ஆகவே யார் இனவாத நோக்கத்துடன் செயற்படுகின்றார்கள் என்பதை சிறந்த தமிழர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குருந்தூர் மலையில் பௌத்த மரபுரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளன. யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பௌத்த மரபுரிமைகளில் 475
49க்கும் அதிகமான மரபுரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பௌத்தத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளினால் பௌத்த இந்து முரண்பாடுகள் தோற்றம் பெறும் என்று குறிப்பிட்டதை எவ்வாறு நீதிபதிக்கு எதிரான அச்சுறுத்தல் என்று கூற முடியும்? முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி கொழும்புக்கு வருகை தந்து அவருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 5 வழக்குகளுக்கு சட்ட ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்வதற்காகவே சட்டமா அதிபரை சந்தித்துள்ளார். அத்துடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் தனது வாகனத்தை விற்றுள்ளார். அத்துடன் மேற்குலக நாட்டின் 2 தூதுவர்களை சந்தித்துள்ளார். நாட்டை விட்டு வெளியேறியதன் பின்னர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று நீதிபதி குறிப்பிடுவது முறையற்றது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி விகார குணம் கொண்டவர், மனைவியையே இம்சைப்படுத்துபவர், அவர் ஒரு பைத்தியம், அதற்காக சிகிச்சையும் பெறுபவர். இவற்றை நான் கூறவில்லை, அவரது மனைவியே போலீசில் கூறியுள்ளார். எனவே அவர் மன அழுத்தம் காரணமாக பதவி விலகியதாக கூறியுள்ளதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த கஜன் மாமா என்று அழைக்கப்படும் 56 வயதுடைய ரங்கசாமி கனகநாயகம் இன்று அதிகாலை மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் மட்டக்களப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005 டிசம்பர் 25 மட்டு தேவாலயத்தில் ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் பிள்ளையான் எனப்படும் சி சந்திரகாந்தன் இராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எனினும் 2019 ஆண்டு குறித்த வழக்கிலிருந்து அனைவரையும் நீதிமன்றம் விடுவித்தது. இந்நிலையில் மட்டக்களப்பில் வசித்து வந்த கஜன் மாமா எனப்படும் ரங்கசாமி கனகநாயகம் இன்று அதிகாலை 1 மணியளவில் வீட்டில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் கூறப்படுகின்றது. குறித்த நபரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெண்களை கேவலப்படுத்தினால் கன்னத்தில் அறைவேன் என எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இராஜாங்க அமைச்சர் டயனா கமகே எச்சரிக்கை விடுத்துள்ளார். தன்னை பெட்டை நாய் என ஐக்கிய மக்கள் சக்தி செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்ததாக குறிப்பிட்டு சபையில் வியாழக்கிழமை சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பி உரையாற்றும் போதே இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது டயனா கமகே தொடர்ந்து கூறுகையில், என்னை மத்தும பண்டார நாடாளுமன்றத்தில் வைத்து பெண்ணாய் என கூறினார். உண்மையில் இது வார்த்தை ரீதியிலான பாலியல் துஷ்பிரயோகமாகும். இந்த நாட்டில் உள்ள 52% பெண்களையும் அவமதிக்கும் செயலாகும். நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, நாட்டில் எங்கேயும் பெண்களை அவமதிக்கும் வகையில் செயற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. பெண்களை யாரென்று நினைத்தீர்கள்? பெண்களை பெட்டனாய் என்று இந்த சபைக்குள் கூற முடியாது. பெண்களிடம் கன்னத்தில் அறை வாங்கும் நாளில் புரியும். அதனால் பெண்களை அவமதித்து பேசுவது இது முதல் தடவையல்ல. இதற்கு முன்னர் பல தடவைகள் இவ்வாறான மோசமான வார்த்தை பிரயோகங்கள் இந்த சபையில் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் இதற்கு இடமளிக்க முடியாது. அதனால் பெண்களை மோசமாக பேசுபவர்களுக்கு என்னிடம்தான் கன்னத்தில் அறை வாங்க நேரிடும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலருக்கும் இராஜாங்க அமைச்சருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டம் தென்னிலங்கை இனவாதிகள் பௌத்த பிக்குகளால் குறிவைக்கப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், குருந்தூர் மலை தொடர்பான தீர்ப்பை மாற்ற வேண்டுமென்ற அழுத்தங்கள், உயிர் அச்சுறுத்தல்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதால் நீதிபதி அவர்கள் நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
அமைச்சர்களின் பணி பகிஷ்கரிப்பென்பது ஒரு விடயம். ஆனால் அவர்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதென்பது என்னை பொறுத்தமட்டிலே சால சிறந்ததாக இருக்காது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் தற்போது இருக்கின்ற சூழல், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் தென்னிலங்கை இனவாதிகள் பௌத்த பிக்குகளால் குறிவைக்கப்படுகின்றது. இவ்வாறு குறிவைக்கப்படுகின்ற சூழலிலே நாங்கள் இந்த விடயத்தினை செய்வோமாக இருந்தால் நாடாளுமன்றத்திலே கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அற்றுப்போவதாக இருக்கும். சர்வதேசத்திடம் உரிமையோடு கேட்கும் விடயங்கள் அனைத்தும் கேட்க முடியாத சூழல் உருவாகும். பகிஷ்கரிக்கின்ற விடயத்திலே மீள் பரிசீலனை செய்யலாம். ஆனால் நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்ற சூழலிலே தட்டி கேட்கின்ற, நிறுத்துகின்ற வழிகளை கையாளுகின்ற ஒரு சூழல் சாத்தியமற்றது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் தென்னிலங்கையிலே இருக்கின்ற இனவாதிகள், கூடுதலாக பௌத்த பிக்குகள், எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிப்பதற்காக, தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை சிதைப்பதற்காக முழு மூச்சோடு செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே நாடாளுமன்றத்தை துறந்தோமாக இருந்தால் நிலத்தையோ மக்களுடைய பிரச்சனைகளையோ தட்டி கேட்கின்ற நிலைமை அல்லது சர்வதேசத்திடம் எடுத்து செல்கின்ற நிலைமைகள் சற்று மாறாக அமைந்துவிடும். ஆகவே இந்த விடயத்திலே இந்த காலகட்டத்தில் சரியானதொன்று அல்ல என்பது என்னுடைய கருத்து எனவும் அவர் குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது.